நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி கதறி அழுந்துன்னு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் தப்பு செஞ்சுட்டேன், உங்களை நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக உங்களை விட்டு விலகிட்டேன். நான் இந்த மாதிரி தவறு செஞ்சுக்க கூடாது, நான் செஞ்சது தவறு தான், என்ன மன்னிச்சிருங்க விஜய்ன்னு சொல்லிட்டு விஜயோட காலை பிடிச்சின்னு அழுந்துன்னு இருக்காங்க கோர்ட்டில். விஜய் இருந்து நீ எதுக்கும் கவலைப்படாத மல்லி, நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ ஏன் நல்லதுக்காக தான் எல்லாமே பண்ணேன். ஆனால் அது நம்ம எதிர்க்க நினைக்கிறவங்களுக்கு அது அவங்களுக்கு நல்லா வசமாக இருந்துருச்சு. அதனால் ஒரு வாட்டமாக பிடிச்சி என்னை ஒரேடி ஜெயிலில் தள்ள பார்த்துட்டாங்க. ஆனால் இப்போ நீ வந்துட்டல, இனிமேல் எனக்கு எந்த பயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு நம்ம வித்தியா வந்துடுறாங்க, அதாவது நம்ம விஜயோட சித்தி. அவங்க வந்த உடனே நம்ம மல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, விஜயை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆல்ரெடி இது முடிஞ்சு போன கேஸ். இந்த கேஸை என்னதான் நோண்டனாலும் நொங்க எடுத்தாலும் இதில் என்ன நிறைய பாயிண்ட்டுகள்லாம் நம்மளுக்கு ஓகே, நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. அதை வச்சு நம்ம எப்படியான இதை அசால்ட்டாக உடச்சி நாம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும் போது நல்லா தான் இருக்குது. சரி ஓகே, இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும், அப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லா விஷயங்களும் நம்ம எந்த முறையில் எடுத்து கையாளுறோம் அதை பொறுத்து தான் எல்லாமே ஒரு பக்கம் நமக்கு பண்ணுறதுக்கான ஈஸியாக ஒரு சுலபமாக இருக்கும். அதுபோல் தான் நம்ம ரஞ்சித் இருக்காங்களா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஜட்ஜை கூப்பிட்டு ரஞ்சித்தை விசாரிக்கிறாங்க. ரஞ்சித்தை என்னாச்சு, எங்கே, எப்போ, என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கேஸ்லேயே பொய்யான ஒரு சாட்சியை கூட்டினது, அதாவது நம்ம அன்னபூர்ணி தான் என்னவே ஒரு பொய்யான சாட்சியை உருவாக்குனாங்க. இப்பயும் இது பொய்யான சாட்சியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு என்ன உத்தரவாதம், எங்களுக்கு ஆதாரம் தேவை. எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் இவங்க சொல்கிறது உண்மைன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி எடுத்துக்க முடியும். ஏன் நான் கூட சொல்லுவேன், ரஞ்சித் தான் விஜயோட ஒய்ஃபாக கொண்டாங்க. ரஞ்சித்துக்கு விஜய் மேலே ரொம்பவே ஒரு பக்கம் லவ் இருக்குது. அதனால் நிறைய டைம் விஜய் கூட கல்யாணம் நடக்க இருந்து நின்றுச்சு. அப்போ கூட விஜய் விடாமல் விஜய் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வற்புறுத்தி இருந்தாங்க. அதுக்கான ஃபோட்டோ எவிடன்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. அந்த மாதிரி இவங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது, இதை வச்சுக்கிட்ட இவங்க கொலை பண்ணியிருக்கனால அப்படின்னு சொல்லிட்டு கேஸவே ஒரு பக்கம் திரும்ப பார்க்குறாங்க நம்ம அன்னபூர்ணி. உடனே இந்த கேஸவே திரும்ப பார்க்குறாங்க. சார் இதுக்கு எனக்கு எந்த சம்பளம், ஆதாரம் சொல்ல வந்ததுக்கு எனக்கு இந்த தேவையா, எனக்கு இந்த பழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ எவிடன்ஸ் காட்டுமா, எதுவுமே இல்லாமல் நீ வாயிலே வட சொல்லிட்டா அது எப்படி நம்ப முடியும். அவ்வளோ நாள் இல்லாமல் நீ இப்போ வந்து திடீர்னு இந்த மாதிரி நின்றா அதை நாங்கள் எல்லாமே யோசிக்கத்தாக ஒரு விஷயமா தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜும் கேட்குறாங்க. எதுவுமே சொல்ல முடியாமல் உடனே அந்த இடத்துல கொஞ்சம் மயக்கம் போட்டு விழுற மாதிரி ஆக்ஷனை போகிறாங்க. மயக்கம் போட்டு விழுறாங்க. ஒரு பக்கம் நர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்து செக் பண்ண எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்காங்க, சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே தண்ணி தெளிச்சு திருப்பி ரஞ்சித்தை எழுப்பி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரஞ்சித் எதுவுமே சொல்ல. சரி ஓகே, இந்த இயரிங் வந்து 1 வீக் தள்ளி வைக்குது. விஜய் அது வரையும் வெளியவே இருக்கட்டும், அந்த கேஸில் இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் உடைச்சிருவாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எப்படி சார் உடைக்க முடியும், இந்த கேஸில் என்ன ஆதாரம் இருக்குன்னே தெரியல, இதை எப்படி மிஸ்டர் விஜய் உடைப்பார், இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட்டுறாங்க. நம்ம ரஞ்சித் வந்து வெளியே வராங்க. உடனே ராஜேஸ்வரி வந்து நீ என்ன அடி ஒரு வேலை கூட ஒழுங்காக சேர்த்துறாரு. ஆமாம், நீங்கள் அந்த இடத்துல இருந்திருக்கணும், அப்போ தான் தெரிஞ்சிருக்கும். அவங்க கேள்வி நோண்டி எடுக்கிறாங்க. எனக்கு என்ன பதில் சொல்கிறது, ஏது சொல்கிறது, என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியல. அப்படியே குழப்பத்தில் மண்டையெல்லாம் ஒரு பக்கம் மங்கி போயிடுச்சு. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பயம் பதட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் என்னடா இப்படியெல்லாம் இருந்திருக்குமான்னு சொன்னோம். ஏமாங்க, பொய் சாச்சு கொஞ்சம் பிசுறு தட்டினா கூட நம்மள ஒரேடியாக போட்டு கும்மி அடிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால பொய் சாச்சே சொன்னாலும் கரெக்டாக சொல்லணும், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் தள்ளப்பட்டு இருக்காங்க. சரி, இவ்வளோ நாள் கடந்தது போனது போச்சு, அதெல்லாம் விட்டுருவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அந்த கேஸை எப்படி நம்ம எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு இதவே நம்ம நினச்சிருந்தாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ண மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டேன் ஐயோ இவ்வளோ பெரிய விஷயம் அசால்ட்டாக நடத்திட்டாங்களே, இனிமேல் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே நீ தான்ப்பா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பார்த்த போகிறதுனால ஒரு பிரோஜனம் இல்லை. நம்ம மறுபக்கம் கதிரேசன் இருக்கால, அவன் வந்து வரான். ரஞ்சிதம் ஒரு வேலையை தந்தால் ஒரு வேலையை உருப்படியே செய்ய தெரியாதா மவளை, இந்த கேஸ் மட்டும் எதானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அரசில் பொருசில் தள்ளி போச்சு, உன்னோட கதை அவ்வளோதான் முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சார் ஓவராக மிரட்டுறீங்க, எல்லாமே ஒரு லிமிட் தான் பார்த்துக்கோங்க. லிமிட்டா, என்கிட்ட வாங்கின கான்ட்ராக்ட் 2 கான்ட்ராக்ட் அப்படியே சும்மா அம்மாவும் புள்ளியும் அப்போ நல்லா இருந்துச்சு. அந்த கான்ட்ராக்ட் மூலயமா எனக்கு 10 கோடி லாஸ். ஆனால் அந்த 10 கோடி எனக்கு லாஸாகவே தெரியல. ஏன்னா எனக்கு வெண்பா வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை நான் ஆரம்பித்தேன். அந்த கேஸுக்கோசரம் எவ்வளோ செலவு பண்ணிக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். கொஞ்சம் பிசர் தப்புனா கூட அதில் என்ன கொஞ்சம் ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு 10 லட்சம் நான் செலவு பண்ணால் போதும், உங்கள் 2 பேரோட கதையை பிசரே இல்லாமல் முடிச்சு விட்ருவாங்க. அதனால் எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துக்கிட்டு எனக்கு எந்த மாதிரி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே நம்ம சேத்துல காலை வச்சாச்சு, இதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறதும் சுத்தப்படுத்திட்டு வரதும் நம்ம கையில் தான் இருக்குது. அப்படியே எடுத்தாலும் நம்ம காலில் ஒரேடியே ஒட்டுன்னு தான் இருக்கும், திரும்ப அங்கே போகும்போது ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதே அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டா ஒரேடியே பிரச்சனை இருக்குது. அந்த கேஸை எப்படி க்ளீன் பண்ணணுமோ அந்த விதத்தில் க்ளீன் பண்ணி ஒரே அடியாக அந்த கதிரேசனை மாட்டி விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதம் திங்க் பண்ணுறாங்க. ராஜேஸ்வரி வந்து நமக்கு எல்லாமே வந்துருச்சு, ரஞ்சிதம் ஜெயிலுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, நாம் அந்த கேஸ்லேருந்து நழுவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிளான் பண்ணிருக்கா. பார்த்தீங்களாங்க, கரெக்டாக இவளுக்கு
வடை வேணுமா, ஆனால் சும்மா வந்தால் ஒரே அடியாக ஆப்பு வாங்கணுமா? என்ன கதை சொல்லுங்கள் பார்க்கலாம். பாட்டி காக்கா கதைக்குது, அந்த கதையாக தான் இருக்குது. கரெக்டாக நம்ம ரஞ்சிதா இருக்காங்க, அவங்க கஷ்டப்பட்டு வடையை தூக்கினாங்களாம் பாட்டிக்கிட்ட இருந்து. இவங்க வந்து அப்படியே பாடுறின்னு சொல்லி ஒரே அடியாக வடையை அழகாக நழுவி தூக்கின்னு ஓடுவாங்களாம். அந்த கதையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. பிரச்சனை ஒரு பக்கம் அதிகம் என்ன போக போகுது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சி யூ. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.